வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது தேக்கு மரத்தை வளர்க்கலாமா வேண்டாமா, இல்லைன்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் நம்ம எத்தனை தேக்கு மரங்கள் வரைக்கும் நடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை நீங்கள் மனசுக்குள்ள வச்சுருந்துருப்பீங்க. அப்படி யாராவது நீங்கள் இந்த வீடியோவை தேடி வந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கான தான். ஏன்னா இந்த வீடியோவில் தேக்கு மரத்தை பார்த்தினா சில முக்கிய கேள்விகளுக்கான பதில்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல் முக்கியமான விஷயம், இந்த தேக்கு மரத்தை நம்ம எங்கே பயிரிடலாம், இதுக்கு ஏற்ற நிலம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வடிகால் வசதி இருக்கக்கூடிய ஆற்று வண்டல் மண் ஆகட்டும், இல்லைன்னா மணல் கலந்த நிலங்கள் ஆகட்டும், இல்லைன்னா செம்மண் நிலங்கள், அப்புறம் செம்புரை மண் நிலங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக மணல் கலந்த களிமண் நிலங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வளரக்கூடியது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் சூரிய ஒளி வசதி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வளரக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று தான். இந்த மரத்துடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தேக்கு மரம் இலைகளெல்லாம் உதறக்கூடிய ஒரு மர வகையை சார்ந்தது. அதாவது நவம்பரில் இருந்து ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு இலைகள் இல்லாமல் தான் காணப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காகவும் கரையானெல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்காத வகையிலையுமே இருக்கக்கூடிய மரம். அதுலேயும் இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரங்கள் வளரக்கூடிய இடத்தை பொறுத்து ஒருவேளை நல்லா வளர்ந்துச்சுன்னா, அதாவது 15 வருஷங்களில் சுமார் 15 மீட்டர் உயரமும் 90 சென்டிமீட்டர் வரை இருக்கக்கூடிய சுற்றளவும் இருக்கும். இதுவே 30 வருஷங்களில் சுமார் 25 மீட்டர் உயரமும் 125 சென்டிமீட்டர் சுற்றளவும் பார்த்தீங்கன்னா வளரும். இதெல்லாமே அந்த தேக்கு மரம் வளரக்கூடிய இடத்தை பொறுத்து தான் இருக்குது. இந்த தேக்கு மரங்கள் எல்லாம் எப்போ பூக்கும் எப்போ காய்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு அது நட்ட 6 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா பூக்க தொடங்கினாலுமே அது நல்லா பூக்கிறதுக்கு 15 வருஷங்களாவது தேவைப்படும். அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதங்களில் தொடங்கி மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதங்களில் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிக்கொண்டு கீழே விழ ஆரம்பிக்கும். அதாவது 20 வயசு இருக்கக்கூடிய மரத்தில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு மரத்துக்கு 10 கிலோ தேக்கு விதைகள் கிடைக்கும். அதாவது ஒரு கிலோ சரியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1300 இருந்து அதுக்கு மேலேயும் கீழேயும் விதைகள் இருக்கும் அதுக்குள்ள. சரி, இந்த விதைகளை நம்ம எப்படி சேகரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த நாற்றுகள் உற்பத்திக்கு தேவையான தேக்கு விதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷங்களுக்கு மேற்பட்டு வயசு இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக பக்க கிளைகள் அதிகம் இல்லாத, அதாவது ரொம்பவே நேராகவும் உயரமாகவும் வளர்ந்துக்கக்கூடிய நோய் தாக்காத நல்ல பருமனான தேக்கு மரங்களில் இருந்து நம்ம விதைகளை சேகரிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால பார்த்தீங்கன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல தரமானதாகவும் ரொம்பவே நீண்டதாகவும் பெருசாகவும் வளரும். முக்கியமாக தேக்கு மரங்களுக்கெல்லாம் விதை நேர்த்தி செய்கிறது அவசியம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், முக்கியமாக அவசியம்தான். ஏன்னா விதைகளெல்லாம் உறக்க நிலையில் இருக்கும்போது முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா விதைகளை நம்ம உறக்க நிலையிலிருந்து நீக்கிறதுக்கு விதை நேர்த்தி செய்யணும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, விதைகள் எல்லாத்தையுமே நீக்கப்பட்ட ஒரு சாக்கு பைகள் இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா நிரப்பி கட்டி அந்த சாணப்பால்னு சொல்லுவாங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஊற வைக்கணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாணப்பால் இருந்து எடுத்து அப்புறம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வெயிலில் உலர்த்தணும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியுமே அந்த உலர்த்தின விதைகளை மறுபடியும் சாணப்பாலில் போட்டு 1 நாள் வரைக்கும் ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து மறுபடியும் வெயிலில் போட்டு ஒரு 12 மணி நேரம் உலர்த்தணும். மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் சாணப்பாலில் போட்டு மறுபடியும் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் உலர்த்தணும். இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா, இந்த மாதிரி சுமார் 1 வாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்கிறது ரொம்பவே அவசியம். இதனால் விதைகளெல்லாம் முளைப்பு திறன் ரொம்பவே அதிகரிக்கும். இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பார்த்தீங்கன்னா அதோடைய தாய்ப்பாதி, அதாவது நம்ம எங்கேருந்து அந்த விதைகள் எடுத்தோமோ அந்த இடத்துலையே விதைக்கிறது நல்லது. முக்கியமாக தேக்குகள் எல்லாமே நம்ம நாற்றுகளை நட்டு வளர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் பூச்சி தாக்குறது, அதை நிர்வகிக்கிறது. ஸோ பூச்சிக்கு தாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சிகள் இருக்குது, நிறைய பூச்சிகள், வெட்டுக்கிளியிலிருந்து மாவு பூச்சி, தத்துப்பூச்சி அப்படின்னு ஏகப்பட்ட பூச்சிகள் இந்த தேக்கு மரங்களுக்கு ஆபத்தாக வரும். ஸோ அதை கட்டுப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லியாக இருக்கக்கூடிய தசக்காவியா, இல்லைன்னா வேம்பு பால் இருக்குல்ல, அதுவும் இல்லைன்னா நீம் அசல் அப்படின்ற, அதுவும் இல்லைன்னா புகையிலை வேம்பு சோப்பு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்னால் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ஒரு கரைசலாக பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 30 மில்லி லிட்டர் அப்படின்ற சதவிகிதத்தில் பார்த்தீங்கன்னா
15 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா விசை தெளிப்பான் மூலியமாக நம்ம தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதுக்கப்புறமா இந்த தோட்டத்தை நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பராமரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தேக்கு மரக்கன்றுகளுக்குள்ள அதை நடவு செஞ்ச 45 நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் ஆழம் வர மண்ணை கொத்தி களை எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு மாதம் 2 முறை பார்த்திங்கன்னா அதுக்கு நீர் கொடுக்கறது அவசியம். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா களை கொத்தி பார்த்திங்கன்னா அதில் இருந்து தொழு உரம் விடுறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம தோட்டங்களை பராமரிக்கிறதுனால இந்த தேக்கு கன்றுகள் நல்லாவே வளரும். இதுக்கப்புறமா இந்த தேக்கு மரங்களை நம்ம எப்படி வரப்பு நடவு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாய நிலத்தில் வரப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா வரப்பு நடவு செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பராமரிப்பு பணியையும் அப்போ இருந்தே மேற்கொள்ள வேண்டும். இதுலேயே நம்ம வரப்பு நடவு முறை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நடப்பட்ட தேக்கு மரக்கன்றுகள் எல்லாமே தோப்பு முறைப்படி நடப்பட்ட மரக்கன்றுகளை விடவும் நல்லாவே வளரும். அதனால தான் முக்கியமாக இந்த தேக்கு மரக்கன்றுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா போதுமான அளவு சூரிய ஒளியும் நல்ல காற்றோட்ட வசதியும் அது கூட பார்த்திங்கன்னா அதிக அளவு சத்துக்களும் இருந்துச்சுன்னா இது ரொம்பவே நல்லாவே வளரும். நிறைய பேருக்கு இன்னொரு கேள்விகளும் வரலாம். இந்த தோட்டம் எழுப்புவதற்கான செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 1 ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா 1000 தேக்கு மரக்கன்றுகளை நம்மளால் நட முடியும். ஸோ இதற்கான சாகுபடி பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சரியாக சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பக்க கிளைகளை நம்ம அகற்றணும். இதை இங்கிலீஷில் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேக்கு மரங்களால் பார்த்திங்கன்னா நல்லா தரமானதாகவும் பருமனாகவும் அப்புறம் ரொம்பவே நேராகவும் பக்க கிளைகள் இல்லாததாகவும் வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதிக வருவாய் கிடைக்கும். ஸோ ஆகவே பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் எல்லாமே மரத்துக்கு சேதாரம் இல்லாமல் கழித்து விட வேண்டும். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்க கிளைகளை வெற்றி நம்ம அகற்ற விட வேண்டும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் எல்லாமே அடர்ந்து வளரக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நட்ட 5 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இடைவெளி வரிசைகள் இருக்கக்கூடிய மரங்களை நீக்கி மீதி மரங்களை பார்த்திங்கன்னா நல்லா பருமனம் வளர்கிறதுக்கு வழி செய்யணும். அதாவது முதல் 5வது ஆண்டில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது முளை விடப்பட்ட இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களையுமே பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி எடுத்துடணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா 2 மீட்டர் × 2 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய தேக்கு மரக்கன்றுகளை நடும் பொழுது ஏக்கருக்கு 1000 மரங்கள் இருக்கும். இதில் நம்ம 500 மரங்களை வெட்டி எடுக்கணும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த தேக்கு மரத்தை பார்த்திங்கன்னா நம்ம அதை எப்படி நம்ம பணமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் வருஷத்தில் இருந்து 500 மரங்களை நம்ம அதிலிருந்து எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தேக்கு மரத்துக்கு பார்த்திங்கன்னா அதோடைய தடி மரத்தோடைய விலை மட்டுமே ரூபாய் 100லிருந்து 500 வரைக்குமே தேக்கு தடி மரத்தோடைய விலை போகும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு 50,000 வரைக்குமே லாபம் கிடைக்கும். இதுவே நம்ம நட்ட 12 வருஷங்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நம்ம நட்டு 12 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நடவு வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே வெட்டி எடுத்துட வேணும். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 250 மரங்கள் மீதம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேக்கு மரத்தை கலைக்கிறதுனால பார்த்திங்கன்னா 2வது வருவாய் நம்மளால் எடுக்க முடியும். அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 250 மரங்களை கழித்து நம்ம அதை அப்புறப்படுத்திட வேண்டும். அதாவது ஒரு தேக்கு தடி மரத்தோடைய விலை சுமார் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட 250 தேக்கு தடி மரங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தையோடைய விலை 2,50,000 இருக்கும். ஸோ மேற்படி பார்த்திங்கன்னா மரங்களை நம்ம நல்லாவே பராமரித்து வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா சுமார் 30 ஆண்டுகளில் நல்ல மகசூல் கிடைக்கும். அதாவது 30 ஆண்டில் 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 250 தேக்கு மரங்கள் வளர்ந்துருக்கும். நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் வரலாம். இப்போ தேக்கு மரங்கள் வளர்க்கும் போது அந்த தேக்கு தோப்பில் வெறும் அந்த தேக்கு மரங்கள் மட்டும்தான் வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு சோளம், பருத்தி, மஞ்சள், உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, அப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரி நம்மளால் ஊடு பயிரை நிறையா பயிர்களை சாகுபடி செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தென்னை, அப்புறம் வாழை போன்றவங்களையும் பார்த்திங்கன்னா நம்மளால் ஊடு பயிராக பயிரிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை, வாழை தோப்புகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வரப்போகிறமாக தேக்கு மரக்கன்றுகளையும் நட்டு அதில் நம்மளால் சாகுபடி செய்ய முடியும். சரி, இவ்வளவு பண்ணுறமே அந்த அளவுக்கு இந்த தேக்கு மரத்துக்கு என்ன தான் டிமாண்ட் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம
10லிருந்து 30 வருஷங்களாக வளர்க்கக்கூடிய தேக்கு மரத்தோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தையோடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது, தேக்கு மரத்துடைய சுற்றளவு, அதோடைய பருமன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரண தோட்டங்களில் வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்தோடைய அடிப்படையில் கணக்கெடுக்கப்படுது. ஸோ தேக்கு மரத்தோட்டத்தை பார்த்திங்கன்னா நீர் பாய்ச்சி பக்கக்கிளை மூலிமா பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்தின மரங்கள் பார்த்திங்கன்னா 5 அதுக்கப்புறம் 12 வருஷங்கள்லேயே களைத்து அதை நம்ம நல்லா பராமரிக்கிறது மூலிமா கூடுதல் வருமானத்தை பெற முடியும். அதான் சொன்னல இப்போ 2 லட்சம். ஸோ அதை முதற்கொண்டு இன்னும் நம்மளால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் அதிக அளவு லாபத்தை ஈட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் யாரெல்லாம் தேக்கு மரம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கூட ஐம் சாரி. அதை தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் அப்படி என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க.